தளபதி விஜய் அவர்கள் இந்த ஆண்டு துவக்கத்துல தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு அவருடைய கட்சி பேரை அறிவிச்சாரு. அறிவித்தது மட்டும் இல்ல, அதிரடியாக பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்மையில கூட இந்த கட்சி மாநாடு மிக பிரம்மாண்டமாக விக்கிரவாண்டியில நடந்தது. தற்போது இந்திய அளவுல தளபதி விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்மையில நடந்த மாநாட்டு விழாவில் தளபதி விஜய் அவர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியாகவே தாக்கி பேசியிருந்தாரு. அதன் விளைவாக தற்போது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து பேசுறாங்க. இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் அவங்களுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக தற்போது அரசியல்ல குதிச்சிருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிறைய நலத்திட்ட உதவிகள் 2026 அரசியல்ல எப்படி களம் காண உள்ளார் அப்படின்றதற்கான பிளான் எல்லாமே தற்போது போட்டு வைத்து அதனை கச்சிதமாக பண்ணிட்டு இருக்காரு. இதற்கிடையில தற்போது அவருடைய தளபதி 69வது படப்பிடிப்பிலுமே அவ்வப்போது இணைந்து அந்த படப்பிடிப்பையுமே ஒரு பக்கம் நல்லா தான் நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சயுடைய பட அறிவிப்பு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாச்சு. அறிவிப்பு வெளியான பிறகு இந்த படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகல. கொஞ்ச நாளைக்கு கவின் அவர்கள் இந்த படத்துல ஹீரோவாக நடிக்க போறார் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு சந்தீப் கிஷனுடைய பெயருமே அடிபட்டது. ஆனால் தற்போது இவங்க ரெண்டு பேருமே இல்ல, நம்ம விக்ரமுடைய மகன் துருவ் விக்ரம் தான் இந்த படத்துடைய ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதற்கான பூஜைகளை போட படக்குழு மும்முரமாக இருக்காங்களாம். அதற்கான வேலைகளுமே ஒரு பக்கம் சஞ்சய் பண்ணி உள்ளதாகவும் கூடிய விரைவிலேயே இந்த படத்துடைய பூஜை மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கா. சோ எது எப்படியோ பூஜை போட்டா போதுண்டா அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.